அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன ஒரு வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன். உங்க வலது கரத்தை இயேசு இப்ப பிடித்து வைத்திருக்கிறார். விசுவாசிங்க, வலது கரத்தை பிடிச்சு நான் உன் கூட இருப்பேன்னு இயேசு சொல்லுகிறார். இப்ப ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஒரு தோல்வி, ஒரு அவமானம், ஒரு நிந்தை, ஒரு பரிகாசம். இயேசு என்ன கைவிட்டு விட்டாரோ, இயேசு என்ன விலகிட்டாரோ, இயேசு என் கூட இல்லையோ அப்படி என்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தும்படிக்கு நான் உன் கூட இருப்பேன் ஆண்டவர் வாக்கு தருகிறார். அல்லேலூயா. உங்க கூட இருந்தால் அற்புதம், உங்க கூட இருந்தால் ஆசீர்வாதம், உங்க கூட இருந்தால் நன்மை, உங்க கூட இருந்தால் உயர்வு, உங்க கூட இருந்தால் செழிப்பு, உங்க கூட இருந்தால் மேன்மை. அவர் கூட இருக்கணுங்க. இயேசு உங்க கூட இருக்கணும். இப்ப இயேசு உங்க கூட இருந்தால் என்ன நடக்கும்? அதைத்தான் ஒரு 3 தலைப்புல 3 காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். இயேசு கூட இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவது, யோர்தானை கடந்து போவீர்கள். இயேசு ஒரு மனுஷனுக்கு கூட இருந்தா யோர்தானை கடப்பீர்கள். வாசிக்க கேட்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க கேட்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இந்த யோர்தானை கடந்து போங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். யோர்தானுக்கு முன்பதாக ஜனங்கள் நிற்கிறார்கள். யோர்தானில தண்ணீர் கரை புரண்டு, அந்த தண்ணீர் ஓடிக்கொண்டு கரை புரண்டு ஓடுகிறது. இதை பார்க்கும் பொழுது எப்படி இந்த தண்ணீரில் நாம் கடந்து போக முடியும்? இந்த பிரச்சனையை எப்படி நம்ம கடந்து போக முடியும்? இந்த ஆபத்தை எப்படி நாம் கடந்து போக முடியும்? அல்லேலூயா. நம்மளுடைய தேவன் அப்படிப்பட்டவர். முதலாவது, ஆண்டவர் சொன்னார் நான் உன் கூட இருப்பேன்னு. இப்ப ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது யோர்தானை கடந்து போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நானே இன்னைக்கு இந்த யோர்தானை போல உள்ள பிரச்சனையோடு இந்த இடத்துல இருக்கிறேன், யோர்தானை போல உள்ள ஆபத்தோடு இந்த இடத்துல இருக்கிறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க பிள்ளை குழந்தைகளுடைய வாழ்க்கையில யோர்தானா, உங்க மருமக்களுடைய வாழ்க்கையில யோர்தானா, உங்க யாரோ தங்களுடைய வாழ்க்கையில யோர்தானை போன்ற அந்த பிரச்சனைகளா, இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. யோர்தான் வழியாய் கடந்து போகும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். இயேசுவே, இந்த கடன் பிரச்சனையினால இந்த யோர்தானை என்னால் கடக்க முடியல ஆண்டவரே. இந்த குறிப்பிட்ட இந்த வியாதியினால் எனக்கு இந்த யோர்தானை கடக்க முடியல ஆண்டவரே. எனக்கு இந்த ஆபத்து நிமித்தம் எனக்கு இந்த யோர்தானை கடக்க முடியல ஆண்டவரே. ஏதோ ஒரு பாதிப்பு நிமித்தம் இந்த யோர்தானை என்னால் கடக்க முடியல ஆண்டவரே. இந்த யோர்தானை கடந்து போக பண்ணுங்க. இந்த யோர்தானை எனக்கு கடந்து போக பண்ணுங்க. இந்த யோர்தானை என்னை கடந்து போக பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் யோர்தானை கடப்பீங்க. இந்த யோர்தானை கடப்பீங்க. இந்த யோர்தானை கடந்து போவீங்க. அப்பா, இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த யோர்தானை கடந்து போகும்படி ஆண்டவர் கிருபை செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் யோர்தானை உங்களுக்கு நிச்சயமாய் கடந்து போக பண்ணுவார். முதலாவது, ஆண்டவர் உங்க கூட இருக்கும்போது நீங்க யோர்தானை கடப்பீர்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் யோர்தானுக்கு முன்பதாக நின்று கொண்டு நீங்கள் இந்த யோர்தானை கடப்பீர்கள் என்று சொன்னார். அதே போல அந்த ஜனங்கள் அந்த யோர்தானை கடந்து போனார்கள். நீங்களும் கட்டாயம் அந்த யோர்தானை கடந்து போவீர்கள். இரண்டாவதாக ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது என்ன நடக்குமாம்? தேசத்துக்குள் பிரவேசிப்பீர்கள். இந்த தேசத்துக்குள்ள நீங்க போவீங்க. நீங்க போகிற தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்க போகிற நாடு ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்க போகிற பட்டணம் ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்க போகிற நிறுவனம் ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்க போகிற குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்க போகிற காரியம் ஆசீர்வாதமாய் இருக்கும். இயேசு கூட இருந்தா இந்த தேசத்துக்குள்ள நீங்க பிரவேசிப்பீங்க. இப்போ இந்த தேசம், ஆண்டவர் போக சொன்ன தேசத்துக்குள்ள வேவுக்காரர்கள் போனார்கள். வேவுக்காரங்க போனாங்க. இப்போ உங்க பிள்ளைய நீங்க திருமணம் பண்ணி கொடுக்கணும்னா உங்க பெற்றோரோ உங்க யாரோ ஒருத்தங்க, அந்த பையன் நல்ல பையனா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா தெரியாத தனமா அந்த ஊர்ல போய் நீங்க வேவு பார்ப்பீங்களா? வேவு பார்ப்பாங்க. கரெக்டு தானே? பொண்ணு நல்ல பொண்ணா, பையன் நல்ல பையனா
வேவுக்காரங்களை நீங்க அனுப்புவீங்க. நீங்க சும்மா ஏதோ பெண்ணு கேட்டாச்சு, பையனை கேட்டாச்சு உடனே அனுப்புறது யாரும் இல்லை. நம்ம 1க்கு 5 பேர்கிட்ட கேட்டு விசாரிச்சு வேவுக்காரங்களை கேட்டு நம்ம அப்படிதான் நம்ம அனுப்புவோம். அதே போல இந்த தேசத்துக்குள்ள நீங்க பிரவேசிப்பீங்கன்னு இயேசு சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த தேசத்துக்குள்ள வேவுக்காரர்கள் போனார்கள். வேவுக்காரங்க போயிட்டு வந்து நல்ல செய்தி சொல்லலீங்க. அங்க இருக்கிறத நிலைமைய சூழ்நிலைகளை இந்த மக்களுக்கு வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? எண்ணாகமம் 13:31 எண்ணாகமம் 13:31 அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு நாம் அப்பா சொல்லிட்டாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? போய் பார்த்துட்டு வந்து இவனுங்களுக்கு கூட போய் நம்மளால எதிர்க்க முடியாதுப்பா, நம்மளால எதிர்க்க முடியாது. சில இடங்கள்ல நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், ஊர் சரியில்லை, அந்த குடும்பம் சரியில்லை. ஏன் சரியில்லை? இவனுகளுக்கிட்ட எல்லாம் நமக்கு மல்லு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? இவனுகளுக்கிட்ட எல்லாம் நம்ம போய் மல்லு கட்ட முடியாது, வேண்டாம். அதே போல இவங்க பார்க்கிறவங்க இவனுகளுக்கிட்ட நம்ம எதிர்க்க முடியாது அப்படின்னு முதல் சொல்றாங்க. ரெண்டாவது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள், பலசாலிகள், பயங்கரமா நம்ம பலசாலிகள், இவனுகிட்ட நம்ம எதிர்க்க முடியாது, இவனுக்கு பலசாலிகள் இன்னும் வந்து சொல்றாங்க. பலசாலிகிட்ட நம்ம எதிர்க்க முடியுமா? நம்ம எதிர்க்க முடியாது அப்படின்னு அவங்க வந்து சூழ்நிலைகளை சொல்றாங்க. 32வது வசனம், போய் பார்த்து வந்த அந்த தேசம் பட்சிக்கிறது, அடிதடி தகராறு நடத்துறவனுங்க, பட்சிக்கிற தேசம், தகராறு நடத்துறவனுங்க, அடிதடி நடத்துறவனுங்க, கொலைகார குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேவு பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஐயோ அடிதடி குடும்பம், தகராறு குடும்பம், கொலைகார குடும்பம், இந்த குடும்பத்தில் நீ இடபெற்றாதப்பா, இந்த குடும்பத்தில் நீ இடபெற்றாத அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அந்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம், அடி தடி தகராறு பண்ணுகிற தேசம். அது இவனு ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த தேசத்துக்குள்ள போவேன்னு சொல்றாரு. இங்க வந்து சொல்றாங்க அவன் அடிதடி பண்றவனுங்க, தகராறு பண்றவனுங்க, வெளி ஊர்ல இருந்து நம்ம அந்த நாட்டுக்குள்ள போனா நம்மகிட்டே தகராறு பண்ணுவாங்க, நம்மளையும் பட்சித்து போடுவாங்க, நம்மளை எதிர்ப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை தொடர்ந்து வாசிப்போம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், மிகவும் பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஆளுக்க, பெரிய பெரிய ஆளுக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பெரிய அதோட இல்ல, அடுத்த வசனம், அங்கே ராட்சத பிரதியாகிய ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதனையும் கண்டோம். அங்க இருக்கிறவ சாதாரணப்பட்டவ இல்ல, ஒரு மாமியார் இருக்கிறாளே ராட்சதி, ஒரு பெரிய ராட்சதி. அங்க இருக்கிற மாமியார் சாதாரணப்பட்டவ இல்ல, ஒரு ராட்சதி. மாமியார் சொல்றா, ஒன்ன கொண்டு வந்திருக்கு, அது பெரிய ராட்சதி, உன்னை கொண்டு வந்தது சாதாரணப்பட்டது இல்ல, ராட்சதி. இங்க சொல்றாங்க ராட்சதி. சில குடும்பங்களை வந்து வாச்சோம் ராட்சதி, சில குடும்பங்கள்ல போய் பிள்ளைகள் மாட்டோம் ராட்சதி. சில ராட்சதிகள் கிட்ட சில பெண் பிள்ளைகள் படுற பாடு இருக்குது, ராட்சதிமார்கள் கிட்ட படுற பாடு சாதாரண பாடு இல்லை, பெரும்பாடு. பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு வந்திருக்கிறது சாதாரணமானதான், ஆனா சில பிள்ளைகள் படுகிற பாடு அதை விட பெரிய பாடு. அல்லேலூயா. சில வீட்டில் பிள்ளைகள் போறாங்க, பிள்ளைகளை போல, தனக்க பிள்ளைகளை போல, தன்ன பிள்ளைகளை போல, அந்த மாதிரி ஒரு காரியம் இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் ராட்சதமார். கொஞ்சம் கவனமா போங்க, கவனிச்சு போங்க, பார்த்து போங்க, நிதானிச்சு போங்க. இருக்கிறதெல்லாம் ராட்சகர்கள் இன்னும் வந்து சொல்றாங்க. ராட்சதை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தது. இவங்க வெட்டுக்கிளிகளை போல பயந்து, பாக்க போனவங்க கூட பயந்து நடுங்கி அந்த மாதிரி வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். அவங்க பார்க்கறாங்க, நல்லா முளைச்சு அப்படியெல்லாம் பார்த்தாங்க. அவங்க பார்வைக்கு நாங்க பாவம் போல போய் இருந்து பார்த்துட்டு வந்தோம்.
துர்ச்செய்தியை சொன்னார்கள். நல்ல செய்தி சொல்லல. இப்படி அந்த தேசத்தை பார்த்துட்டு வந்து ஒரு துர்ச்செய்தியை வந்து சொன்னாங்க. நல்ல செய்தி சொல்லல, துர்ச்செய்தியை சொன்னாங்க. என்ன துர்ச்செய்தி? இவனுகிட்ட நம்மளால எதிர்க்க முடியாது, இவங்க பலவான்கள், இவங்க பட்சிக்கிறவங்க, பெரிய பெரிய ஆட்கள், ராட்சர்கள், இப்படியெல்லாம் இவங்க போய் அந்த ஆட்களை குறித்து துர்ச்செய்தி சொன்னார்கள். ஆனால் இயேசுவோ, யோசுவா 1:5 யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை. இயேசு சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. அல்லேலூயா. அவன் ராட்சகனா இருக்கட்டும், அவன் பலவானா இருக்கட்டும், அவன் பெரியாளா இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் உங்களை எதிர்க்கவே முடியாது. ஒன்னு அறிஞ்சு கொள்ளுங்க, அவன் ராட்சகர்ச்சியா இருந்தாலும் சரி, அவன் பலவானா இருந்தாலும் சரி, அவன் உயர்ந்தவனா இருந்தாலும் சரி, அவன் பெரியாளா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை தொட முடியாது. ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல அவன் ராட்சகனை போல நடக்கலாம், நீங்க வசிக்கிற இடத்துல அவர்கள் ராட்சகனை போல நடத்தலாம், நீங்க வாழ வந்த வீட்டுல உங்களை ராட்சகர்களை போல நடத்தலாம். உங்களை ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால் உங்களை தொடவே முடியாது. அல்லேலூயா. உங்களை தொட முடியாதுங்க, உங்களை தொடவே முடியாது, உங்களை தொட முடியாது. ஆமே. ஏன்னா உயிரோடு இருக்க நாளெல்லாம் இயேசு உங்களோடு கூட இருப்பார். நம்ம கூட இருந்தா நம்மளை யாரும் தொட முடியாது. நம்ம கூட இருந்தா நம்ம ஒருவனும் நம்மளை தொட முடியாது. நம்ம கூட இயேசு இருந்தால் யாரும் நம்மளை தொட முடியாது. ஆண்டவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை கைவிட மாட்டேன்னு இயேசு சொல்லுகிறார். இயேசு கைவிடாம இருக்கணும்னா அவர் நம்ம கூட இருக்கணும். இயேசு நமக்கு கூட இருக்கணும். அவர் நம்ம கூட இருந்தா அவர் நம்மளை கைவிட. யாத்திராகமம் 3:12, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். அல்லேலூயா. இயேசு உங்களை ஒரு இடத்துல இருந்து ஒரு பகுதியில் கொண்டு போறது என்னத்துக்கு தெரியுமா? அவரை மகிமைப்படுத்த, அவரை சந்தோஷப்படுத்த, அவரை பிரியப்படுத்த. ஒரு பிள்ளைய இந்த தகப்பன் தாய் வீட்டில் இருந்து குடும்ப வாழ்க்கைக்கு கொண்டு போனாலும் அங்க போய் இயேசுவை மகிமைப்படுத்தணும். அந்த வீட்டில் போய் நீங்க இயேசுவை மகிமைப்படுத்தணும். உங்க மூலமா ஆராதனை இருக்கணும், உங்க மூலமா ஜெபம் இருக்கணும், உங்க மூலமா ஏதோ ஒரு காரியம் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சி ஒரு தேசத்துக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு பகுதிக்கு ஆண்டவர் கொண்டு போனால் உங்க மூலமா அங்கே ஜெபம் இருக்கணும், ஆராதனை இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு இடத்திலிருந்து உங்களை படிக்க கொண்டு போனால் அங்கே ஜெபம் இருக்கணும், ஆராதனை இருக்க வேண்டும். உங்க மூலமாய் ஒரு தேசத்துக்கு நீங்க போவீர்களே ஆனால் அங்கே ஜெபம் இருக்க வேண்டும், ஆராதனை இருக்க வேண்டும். ஆண்டவர் யோர்தானை கடந்து, இந்த பலசாலிகளை கடந்து, இந்த உயரமான ஆட்களை கடந்து, இந்த ராட்சகர்களை கடந்து ஆண்டவர் கொண்டு போனாரே ஆனால் இயேசு சொல்லுகிறார், இந்த மலையில் தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. உங்க வீட்டுல நீங்க ஆராதனை செய்ய வேண்டும், நீங்க போற இடத்தில் ஆராதனை செய்ய வேண்டும், நீங்க வாழ்கிற இடத்தில் ஆராதனை செய்ய வேண்டும். நீங்க செஞ்சா இயேசு உங்க கூட இருப்பாருங்க. நீங்க செஞ்சு பாருங்க, அங்க இயேசு உங்க கூட இருப்பார். அவன் ராட்சகனா இருக்கட்டும், பலசாலியா இருக்கட்டும், அவன் உயர்ந்தவனா இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் இயேசு உங்க கூட இருப்பார். ஆராதனை செய்வீர்கள். உபாகம் 7:24 வாசித்தால், அவர்களுடைய ராஜாக்களை உன்னுடைய கையில ஒப்பு கொடுப்பார். ராஜாக்களை உன்னுடைய கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். அங்க ராட்சகி இருக்காளே, அவளை ஆண்டவர் உன் கையில ஒப்பு கொடுப்பார். அங்கே ஒரு ராட்சகன் இருக்கிறானே, அவனை ஆண்டவர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். சில நேரங்கள்ல என்ன ஓயாம என்ன சண்டைக்கு வம்புக்கு இழுக்கிறான், நான் பேசாம இருக்கிறேன்.
ஓயாம எனக்கு பிரச்சனை பண்ணுகிறான், ஓயாம எனக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறான், ஓயாம என்னை துன்புறுத்துகிறான், ஓயாம என்னை கஷ்டப்படுத்துகிறான், ஓயாம எனக்கு துக்கத்தை கொண்டு வருகிறான். ஆண்டவர் சொல்றார், அவனை உனக்கு கையில நான் ஒப்பு கொடுப்பேன், அவனை நான் உன்னுடைய கையில ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. அவனை உனக்கு கையில ஒப்பு கொடு. ஒரு குறிப்பிட்ட பீகார் மாநிலத்தில் ஒரு மிஷனரியாய் அகஸ்டின் ஜெபக்குமார் என்கிற ஒரு தேவ மனிதனை அங்க கொண்டு போனார். ஆண்டவர் அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போனப்ப ஒரு அதிகாரத்துல, அரசியல்ல ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரும் அவரை சார்ந்தவர்கள் சேர்ந்து இவரை துன்புறுத்தி, இவரை நிறைய டார்ச்சர் கொடுத்து, நீ எங்கள் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது, நீ உன் தேசத்துக்கு திரும்பி போய்த்தான் ஆக வேண்டும் என்று இவரை துன்புறுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். இவரை வேதனையை சகிச்சு கொண்டு அந்த நாட்டில் இருந்து ஆராதனை செய்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன நடந்து தெரியுமா? அந்த துன்புறுத்துதலுக்கு அரசியல்ல ஒரு பெரிய தலைவனாய் இருந்தவன் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு சாகர நிலைமைக்கு போனான். யாரோ சொன்னாங்களாம், அந்த நாட்டில இருந்து வந்திருக்கிறானே அகஸ்டின் ஜெபக்குமார், அவரை அந்த வீட்டுக்கு நீங்க உங்களுக்கு விடுதலைக்கு சுகத்துக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ண கூப்பிட்டு பாருங்கன்னு சொன்னாங்களாம். உடனே இவருக்கு எவனை கூப்பிட்டாது யாரை கூப்பிட்டாது நமக்கு ஒரு விடுதலை வேணும், சுகம் வேணும், எனக்கு வியாதி மறையணும்னு சொல்லி சரி சரி வர சொல்லுங்கன்னு சொல்லி அவனுக்கு இவர் போய் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணின அந்த நிமிஷத்துல, அந்த நேரத்திலே அவனுக்கு விடுதலை, அந்த நேரத்திலே அவனுக்கு ஒரு அற்புதம். அன்னைக்கு அவன் எழும்பினான், பேசினான், செயல்பட ஆரம்பித்தான். உடனே பாருங்க, அவனும் அந்த எதிர்த்த ஆட்களும் இந்த அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு, பெரிய ஒரு உதவி, பெரிய ஒரு சப்போர்ட். அதுல இருந்து கர்த்தர் அந்த தேசத்துல இவரை இன்னைக்கு வளர்ந்து 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 ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பள்ளிக்கூடங்கள், நிறைய ஹாஸ்பிட்டல், நிறைய ஆர்பனேஜ், நிறைய அநாதை இல்லங்கள் இதெல்லாம் கட்டி இன்னைக்கு அகஸ்டின் ஜெபக்குமார் என்றால் இன்னைக்கு பீகார் மாநிலத்தில் நம்பர் 1 இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ராஜாக்களை ஆண்டவர் கையில கொடுப்பார். வசனம் எவ்வளவு உண்மை பாருங்க. எவன் எதிர்த்தானோ அதே ராஜாவை இந்த சகோதரனுடைய கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒப்பு கொடுத்தார். தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் பேர் வானத்தின் கீழ் இராதபடி அவர்களை சங்கரிக்க கடவன், நீ அவர்களை சங்கரித்து தீரு மட்டும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டான். நீ அவர்களை சங்கரிக்கிறது வரை ஒருத்தனும் உன்னை எதிர்க்க மாட்டான். நீங்க சங்கரிக்கிறது வரையிலும் ஒருத்தனும் உங்களை எதிர்க்க முடியாது என்று இயேசு சொல்லிவிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு உங்க கூட இருந்தா முதலாவது யோர்தானை கடப்பீங்க, இரண்டாவது இந்த நாட்டுக்குள்ள பிரவேசிப்பீங்க, இந்த வேலையில மறுபடியும் சேருவீங்க, இந்த காலேஜ்ல ஸ்கூல்ல மறுபடியும் சேருவீங்க, நீங்க புகுந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் போவீங்க. அங்க ராட்சகனா இருந்தாலும் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் உங்களை மறுபடியும் குடியிருக்க பண்ணுவார். அந்த நாட்டுக்குள்ள மறுபடியும் கொண்டு போவார், அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் கொண்டு போவார், அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போவார். நீங்கள் ஒருவேளை எனக்கு போக முடியாது என்று சொல்லலாம், எனக்கு அதுக்குரிய தகுதி இல்லை என்று சொல்லலாம், அதுக்குரிய எந்த சூழ்நிலைகளும் எனக்கு இல்லை என்று சொல்லலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நாட்டை நீ சுதந்தரிப்பாய், அந்த தேசத்துக்குள்ள போவாய், அந்த வீட்டுக்குள்ள போவாய், அந்த தேசத்துக்குள்ள போவாய் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. மூன்றாவது, இயேசு நம்ம கூட இருந்தா என்ன நடக்குமா? தேசத்தை சுதந்தரிப்பாய். அந்த நாட்டுல போய் நீ தேசத்தை நீ சுதந்தரிப்ப, உன் நாடு மாதிரி சுதந்தரிப்ப, உன் வீடு மாதிரி சுதந்தரிப்ப, உன் குடும்பம் மாதிரி அங்க போய் சுதந்தரிப்ப. சுதந்தரிப்பாய் என்றால் சொந்தமாக்கி கொள்ளுவீங்க. அந்நிய தேசத்தில் ஆண்டவர் போவாய் என்று சொல்லுகிறார். அந்த நாட்டை நீ சொந்தமாக்குவாயாம், அந்த வீட்டை சொந்தமாக்குவாய், நாட்டை சொந்தமாக்குவாய், அந்த குடும்பத்தை சொந்தமாக்கி நீ சொந்தம், உங்களுக்கு தாங்க சொந்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாய் தரப்போகிறார். இப்ப பாருங்க, நம்ம அந்த மலை தேசத்துல அந்த சிம்பல்தராடி கிராமத்துல அந்த அக்காளுக்கு நான் தரமாட்டேன்னு பிசாசு நிக்கிறேன். இந்த ஐயா ரெண்டு ரூபா காசை ஜெபம் பண்ணி அந்த ஒரு லேண்ட்ல போட்டிருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் அந்த லேண்டை சார்ந்தவங்க சொந்தக்காரங்க பலவீனப்பட்டு இவங்க ஜெபம் பண்ணி ஒரு அரை மனசை தாண்டி வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் போல தான் இருக்கு.
நம்ம எல்லாரும் இணைஞ்சு ஜெபிக்க 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 அவங்களுக்கு முழு மனசை கொடுத்து கர்த்தர் சீக்கிரமாய் அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கிருபை செய்ய போகிறார். அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு ஆலயத்தை தரப்போகிறார். கட்டாயம் நடக்க போகிறது. இந்த வருடம் முடிவதற்குள்ள நடக்க போகிறது. தேசத்தை சுதந்தரிப்பாய், அந்த இடத்தை சொந்தமாக்குவாய், தேசத்தை சொந்தமாக்குவீங்க. ஒருவேளை உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய இடத்தை கேஸ் போட்டாங்களா, இல்ல அபகரிச்சு வச்சிருக்கிறாங்களா, தரமாட்டேன்னு சொல்றாங்களா, முடியாதுன்னு சொல்றாங்களா, முடியவே முடியாதுன்னு வைராக்கியம் காட்டுறாங்களா, கர்த்தர் அந்த இடத்தை தரப்போகிறார், அந்த தேசத்தை தரப்போகிறார், அந்த வீட்டை தரப்போகிறார், அந்த நிலத்தை தரப்போகிறார். தேசத்தை சொந்தமாக்குவீர்கள். எடுத்து வாசிப்போம். யோசுவா 1 அதிகாரம் 3வது வசனம். யோசுவா 1:3. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க கால் மிதிச்ச இடத்தை தருவார். கால் மிதிச்ச இடத்தை கட்டாயமாய் தருவார். ஒரு வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க, தவறான ஒரு காரியத்துக்காக பெரட்டி துரத்தி விட்டிருக்கலாம். நீங்க அங்க கால் மிதித்த தேசத்தை இயேசு தருவார், கண்டாயம் தருவார். ஒருவேளை உங்களுக்கு நியாயமாய் வர வேண்டிய நிலம், சொத்து, இந்த இடத்தை உங்களுக்கு அபகரிச்சு தராம இருக்கலாம். நீங்க போய் கால் மிதிச்சு ஜெபம் பண்ணுனீங்களே, அந்த இடத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் தரப்போகிறார், உங்களுக்கு தரப்போகிறார், கட்டாயமாய் தரப்போகிறார். உங்களுக்கு கிடைச்ச வேலையை இழந்திருக்கலாம், அந்த இடத்தை ஒருவேளை இழந்திருக்கலாம், அந்த வேலையை மறுபடியும் கர்த்தர் தருவார். ஒரு பென்ஷனை நீங்க இழந்திருக்கலாம், மறுபடியும் ஆண்டவர் தருவார். ஒரு நன்மையை இழந்திருக்கலாம், கட்டாயம் மறுபடியும் இயேசு தருவார். அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா 1:6. பலம் கொண்டு திடமை. ஏன் தைரியமா இருங்க, ஏன் சோர்ந்து போயிட்டீங்க, ஏன் நீங்க ஐயோ எனக்கு கிடைக்காம போயிட்டேன், ஏன் இழந்துட்டேன், ஆண்டவரே இழந்துட்டேன், என்ன ஆண்டவரே, நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க, பலமாயிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிள்ளைங்க சோர்ந்து போக கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியத்தை இழந்து போக கூடாது. நம்பிக்கையாயிருங்க, தைரியமாயிருங்க. என் பிள்ளையை கட்டி கொடுக்க நான் என்ன செய்யறது, நீங்க தைரியமாயிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தைரியமாயிருங்க. உங்களுக்கு ஆண்டவர் தருவேன்னு வாக்கு கொடுத்ததை அவர் தர வல்லமை உள்ளவர். ஊழியத்தை தர வல்லமை உள்ளவர், தேசத்தை தர வல்லமை உள்ளவர், ஆத்துமாக்களை தர வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமையான காரியத்தை செய்கிறவர். அவர் உங்களுக்கு தருவார். பலம் கொண்டு நீ திடமனதாயிரு, பிதாக்களுக்கு கொடுப்பேன் ஆணையிட்ட தேசத்தை பங்கிடுவாய். நீங்க அந்த தேசத்தை போய் சொந்தரிச்சிட்டீங்க, உங்களுக்கு தந்துட்டார். இதை நீங்க பங்கிடுங்க. இது இவனுக்கு, இது இந்த பிள்ளைக்கு, இது எனக்கு வாழ்வாதாரத்துக்கு. இதெல்லாம் இன்னைக்கு பங்கிடுறாங்கல்ல. 5 ஏக்கர் நிலத்தை 50 சென்ட் மூத்த மகன், 80 சென்ட் இளைய மகன், 25 சென்ட் இவனுக்கு, கடைசியில் ஒரு 10 சென்ட் ஒதுக்குப்புறமா இருக்கும். அது எனக்கும் புருஷனுக்கும். அது என் கடைசி காலத்துல யாரும் பார்க்கலனாலும் எனக்கும் புருஷனுக்கும் 5 சென்ட் அப்படின்னு நீங்க பங்கிடுவீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவன் சொல்லலாம் தர முடியாது, ஒருவன் சொல்லலாம் உனக்கு கொடுக்க முடியாது, உனக்கு தரமாட்டேன்னு சொல்லலாம். நீங்க பங்கிடுவா என்று இயேசு சொல்லுகிறார். நீங்க பங்கிடுவீங்க. இதே மாதிரி அந்த தேசத்துக்குள்ள போய் பங்கிட்டாங்க பாருங்க. 12 கோத்திரத்துக்கு ஆண்டவர் ரூபன் கோத்திரத்துக்கும் சிமியோன் கோத்திரத்துக்கும் யூதா கோத்திரத்துக்கும் அப்படியே பங்கிட்டு கர்த்தர் கொடுத்ததாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பங்கிட்டு தரப்போகிறார். உங்க சொத்துக்களை உங்களுக்கே தரப்போகிறார். உங்க வேலையை உங்களுக்கே தரப்போகிறார். உங்க வருமானத்தை உங்களுக்கே தரப்போகிறார். உங்க ஆசீர்வாதத்தை உங்களுக்கே ஆண்டவர் தரப்போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் தருவேன்னு வாக்கு கொடுத்ததை நிறைவேறணுமா? இயேசு நம்ம கூட இருக்கணும். இயேசு நம்ம கூட இருக்கணுங்க. இயேசு நம்ம கூட இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? இயேசு நம்ம கூட இருக்க நம்ம விருப்பப்படுறோம், ஆசைப்படுறோமே. ஒரு 3 வசனத்தை நான் எடுத்து காண்பிக்கிறேன். இயேசு நம்ம கூட இருந்தாதாங்க யோர்தானை கடக்க முடியும். இயேசு நம்ம கூட இருந்தாதான் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், இந்த தேசத்துல போக முடியும். இயேசு நம்ம கூட இருந்தாதான் இந்த தேசத்தை நாம் காண முடியும். இந்த இயேசு நம்ம கூட இருந்தா இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு நம்ம கூட இருக்கணும். கூட இருக்கணும் என்ன செய்யணும் தெரியுமா? யோசுவா 1 அதிகாரம் 8வது வசனம். புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. வசனத்தை வாசிங்க. வசனத்தை, நியாயப்பிரமாண புஸ்தகம் இதாங்க நமக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம். இதுதான் நியாயப்பிரமாண புஸ்தகம்.
ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி ஜீவிக்கணும், எப்படி உயிரோட இருக்கணும், எப்படி நல்லது பெற்றுக்கொள்ளணும், எல்லாமே இந்த வசனத்துல இருக்குங்க. எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி குடும்பமா வாழணும், எப்படி பிள்ளைகள்கிட்ட நடக்கணும், எப்படி புருஷன்கிட்ட நடக்கணும், எப்படி சர்ச்சில் போகணும், எப்படி ஆராதனை, எல்லாமே இதுல இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உனக்கு வாயை விட்டு பிரியக்கூடாது. எப்பளும் வாசிங்க, நேரம் கிடைக்கும் போது வாசிங்க, படிங்க. அப்பொழுது இயேசு உங்க கூட இருப்பார். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். நீங்க வாசிச்சா போறாது. நாங்கள் இப்படி எல்லாம் டைரி புக்கு வாங்கி வச்சு நாங்கள் எழுதுவோம். படித்ததை விட்டுறதில்ல. இன்னைக்கு என்ன படித்தோம், இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம வாசித்தோம், தொற்காலுக்கு ஆண்டவர் கூட இருந்து எப்படி செஞ்சார், என்ன செஞ்சார், என்ன நல்லது செஞ்சார், ஆண்டவர் இவளுக்கு கூட இருந்ததுனால இவன் ஜனங்களுக்கு என்ன செஞ்சார், இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது அறிஞ்சு கொள்ளுகிற விஷயம். கொர்நேலியு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி நடந்தார், எப்படி ஜெபிச்சார், எப்படி தேசத்துக்கு நல்லது செஞ்சார், இதெல்லாம் ஒரு வசனம் மாட்டி நீங்க எழுதி எடுக்கணும். அதுதான் தியானிக்கிறது. சங்கீதம் 1 சங்கீதம் 2வது வசனம், சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கணும். தியானிக்கணுங்க. வாசிச்சா போறா. சில பேர் வாசிப்பாங்க நியூஸ் பேப்பர் மாதிரி கட்ட 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 கட்டன்னு வாசிப்பாங்க. எத்தனை வசனம், எவ்வளவு, 5 அதிகாரம் வாசிச்சேன். 5 அதிகாரத்துல என்ன வாசிச்சீங்க, அதுதான் எனக்கு ஞாபகம் இல்லை. அதுதாங்க ஞாபகம் இருக்கணும். எனக்கு 5 அதிகாரம் வாசிக்கிறது இல்ல, நல்லது 5 அதிகாரத்துல என்ன வாசிச்சீங்க அதுதான் முக்கியம். தியானிக்கணும். ஒரு அதிகாரம் வாசிச்சாலும் இந்த அதிகாரத்துல என்ன இன்னைக்கு வாசிச்சேன்னு நம்ம தியானிக்கணும். ஆண்டவர் சொல்றார், தியானிக்கும் பொழுது உங்க கூட இருப்பாராம். அல்லேலூயா. அப்ப வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், வார்த்தைகளை வாசிக்க 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 இயேசு உங்க கூட இருப்பார். தியானிக்க 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 இயேசு உங்க கூட இருப்பார். மூன்றாவது, பிரமாணத்தின்படி வாழணும். வாசிச்சா போறாது. சில ஆளுக்கு அண்ணமாருக்கு பார்த்தீங்களா, வாசிப்பாங்க, தியானிப்பாங்க, அதன்படி வாழ மாட்டாங்க. வெள்ளையும் சொல்லையும் தான் போடுறாங்க. வெள்ளை வெள்ளை சுத்தம் அயன் பண்ணி நீட்டு சுத்தமா இருப்பாங்க. என்னங்க பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் நாட்டுக்கு? எது ஒண்ணு, பிரமாணத்தின்படி வாழணும். இவன் கிறிஸ்துவ என்கிற அந்த வாழ்க்கை நமக்கு தேவை. அல்லேலூயா. இவன் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற வாழ்க்கை தேவை. இவன் ஊழியக்காரன் என்கிற வாழ்க்கை நமக்கு, அந்த வாழ்க்கை முறை தேவை. வாழ்க்கை முறை நமக்கு ரொம்ப முக்கியம். அப்பதான் இயேசு கூட இருப்பார். பிரமாணத்தின்படி வாழணுங்க. எப்படியும் வாழ்றான், சர்ச்சுக்கு போறேன், ஜெபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், எல்லாம் உண்மைதான். ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. லஞ்சம் வாங்காம, ஏமாத்தாம, கொள்ளையடிக்காம, வட்டிக்கு பணம் வாங்காம எவ்வளவு சுத்தமா வாழணும் தெரியுமா? அப்படி வாழ்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது இயேசு கூட இருப்பார். யோசுவா 1:7 வசனத்தை வாசித்தால், யோசுவா 1:7, உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிரு. உனக்கு நான் கற்று தந்திருக்கிறேனே, சொல்லி தந்திருக்கிறேனே, இதெல்லாம் நான் செய், இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி தந்திருக்கிறேன், இதன்படி செய்ய நீ கவனமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியம் செய்யற பிள்ளைகள் ஊழியம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ண ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபம் பண்ண கவனமாக இருக்க வேண்டும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். உதவி செய்ய சொல்லுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யறதுல கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்க வேண்டும். 8வது வசனம், இதில் 8வது வசனம், இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்துக் கொண்டே. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நான் இதை செய்யணும் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நான் வாழணும் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி இதெல்லாம் நான் செய்து முடிக்கணும் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி இதெல்லாம் நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே, இரவும் பகலும் நீ தியானிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன். இன்னும் இயேசு நம்ம கூட இருந்தா எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருந்தாலும் இந்த யோர்தானை கடந்து போவீங்க. எவ்வளவு பெரிய போராட்டம் பிரச்சனையா இருந்தாலும் இந்த தேசத்துக்குள்ள போவீங்க. எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் இந்த தேசத்தை நீங்க பங்கிடுவீங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து நடத்துவார். அப்படி எல்லாரும் எழுந்திருப்போமா? ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்திருங்க. அப்படி எழுந்திருந்து ஜெபிப்போமா? நான் உனக்கு கூட இருப்பேன் ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் உங்க கூட இருப்பார், உங்க கூட இருந்து நடத்துவார், உங்க கூட இருந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார்.
எந்த சூழ்நிலையும் அவர் இயேசு உங்க கூட இருப்பார். எந்த சூழ்நிலையும் உங்களை பிரிக்கவே முடியாது. தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய், எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி அபிஷேகத்தோடு, அபிஷேகத்தோடு இயேசு உங்க கூட இருப்பார். இயேசு உங்க கூட இருப்பார். அவர் உங்க கூட இருப்பார். உங்களை விட்டு விலக மாட்டார். உங்களை விட்டு விலகி போகவே மாட்டார். அவர் உங்க கூட இருக்க போகிறார். இன்றிலிருந்து உங்க கூட இருப்பார். உங்க வாழ்க்கை வித்தியாசமாய் மாற போகிறது. உங்க வாழ்க்கை மாற போகிறது. இயேசு உங்க கூட இருப்பார். ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்கி வருகிறது. அபிஷேகம் உங்க மேல இறங்கி வருகிறது. சில தடைகள் மாறுகிறது. கட்டுகள் உடைகிறது. சாப வல்லமைகள் அழிகிறது. மந்திரவாத பெல்லிசனியங்கள் எரிகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் எங்க ஒவ்வொருவரோடு கூட இயேசு இருக்கப்பா. எங்க கூட இருக்க ஆண்டவரே, எங்க கூட இருக்கப்பா. அந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பாளரை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இதுவாவேரும் பாக்கியமே. Yes, Jesus. ஆனந்தமே பரமானந்தமே இதுவாவேரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு பாடுகளை சகித்து கொள்ளுங்க. வறுமையோடு சகித்து கொள்ளுங்க. அவர் வருகையில நீங்க காணப்படுவீங்க. வருகையில காணப்படுவீங்க. இயேசு உங்க கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்த போகிறார். உங்க கூட இருந்து நடத்த போகிறார். இயேசு உங்க கூட இருந்து அற்புதமாய் நடத்த போகிறார். அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. எல்லாரும் உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டி ஒரு பெரிய அபிஷேகம், பெரிய விடுதலை, பெரிய விடுதலை, பெரிய அபிஷேகம், பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு உங்க கூட இருந்து நடத்துவார். இயேசு உங்க கூட இருந்து நடத்துவார். அற்புதமாய் நடத்துவார். அதிசயமாய் நடத்துவார். தேவைகளை சந்தித்து நடத்துவார். ராட்சகர்களுக்கு முன்னே நீங்க அதிசயமான வாழ்க்கை வாழ போறீங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டுமே, ஆசீர்வதிக்கப்படட்டுமே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டுமே. ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொண்டே துரைத்தார். ஆனந்தமே ஆனந்தமே திருமாவேரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே திருமாவேரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே எங்க கூட இருந்து நடத்துங்க, எங்க கூட இருக்கப்பா. சகேது இயேசுவை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போறது போல
வாருங்க ஆண்டவரே. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே. எங்க கூட வாருங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட வாருங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தோடு கூட வாருங்க ஆண்டவரே. அப்பா நீங்க எங்க ஒவ்வொருவரோடு கூட வாருங்க ஆண்டவரே. வந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். வியாதி பலவீனங்கள் மாறட்டும், தரித்திர மர்மைகள் நீங்கட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும். அப்பா நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.